டேவிட் சார் சார் இதோ வரேன் சார். டேவிட் சார் சார் என்ன சார் சொல்லுங்க சார். யோ என்னையாச்சு? சார்ஜ் கிட்ட பேசிட்டியா? புது பாஸ்போர்ட் ரெடியா? பேசிட்டேன் சார். கொடைக்கானல் எல்லா இடத்துலையும் சர்ச்சிங் போயிட்டு இருக்கு சார். ரொம்ப கஷ்டம்னு சொல்றாரு சார். உங்களை பத்தி விசாரிக்க சொல்லி இன்ஃபார்மர்ஸை வேற இறக்கி விட்டுருக்காங்க சார். கலெக்டர் கேஸுங்கிறதுனால ரொம்ப மும்மரமா இருக்காங்க சார். மீடியாவில் நியூஸ் வர்றதுக்கு முன்னாடி உங்களை பிடிச்சிடணும்னு பார்க்குறாங்க சார். இப்போதைக்கு நீங்கள் வெளியே போகிறது டேஞ்சர் தான் சார். அதுக்காக பயந்து ஒளிஞ்சிக்கிட்டு தலைமறைவா இருந்து சாகணுங்கிறியா? ஐம் a soldier. எனக்கு பயம்லாம் கிடையாது சார். தப்பா எடுத்துக்காதீங்க. நாம சரியா இருந்திருந்தா எந்த பிரச்சனையும் இல்லை சார். செய்யக்கூடாத வேலையை செஞ்சதுனால தான் இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை வந்திருக்கு. Hey David, don't try to teach me or preach me. I know how to get away from this. எனக்கு தெரியும், எனக்கு எல்லாமே தெரியும், என்ன செய்யணும்னு தெரியும். சாரி சார். சார் சொல்றேன்னு கோச்சுக்காதீங்க. இந்த பிரச்சனையெல்லாம் வெடிக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க 2 பேர் தப்பிச்ச உடனே நீங்க ஊரை விட்டு போயிருக்கலாம்ல சார். ஏன் சார் அப்படி முடிவெடுக்கல? I was trying to hide in blind sight. That was my bloody plan. நான் தப்பிச்சு வெளிநாட்டுக்கோ வெளியூருக்கோ போயிடுவேன்னு போலீஸ் நினைச்சதுனால தான் ரயில்வே ஸ்டேஷன் ஏர்போர்ட்லாம் தேடிட்டு இருந்தாங்க. ஆனா இங்க என்னை யாரும் சந்தேகப்பட மாட்டாங்க. அதுக்காக தான் நான் இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா இப்போ நான் வெளியேற வேண்டிய டைம் வந்துருச்சு. இந்த ஜனனி மதிவதனைக்கு மட்டும்தான் என்னோட உருவம் தெரியும். மற்றவங்க யாருக்கும் தெரிய வாய்ப்பு இல்லை. அவங்க கொடுக்குற அடையாளத்தை வச்சு ஸ்கெட்ச் பண்ணி நான் தேடிட்டு இருப்பாங்க. ஆனா எனக்கு இருக்கிற ஒரே அட்வான்டேஜ் என்ன தெரியுமா? என் உருவம் வெளியில தெரியாது. இந்த பாயிண்ட் வச்சுதான் நான் இங்கிருந்து வெளியேறணும். சார் அவங்க 2 பேரையும் சும்மா விடக்கூடாது சார். உங்களை இப்படி சிக்க வச்சுட்டாங்களே சார். விட்டுற மாட்டேன் அவ்வளோ ஈஸியா. I will make sure they'll pay for this. எங்க இருந்தாலும் முடிக்காம விட மாட்டேன். அதுவும் அந்த ஜனனி செத்தா. எப்பா என் சொத்துல அத்தனை தொழில் நிர்வாகத்தையும் 2ஆ பிரித்து கொடுத்துட்டேன். அதையெல்லாம் நிச்சயமா நீங்க நல்லா பார்த்துக்கிறீங்கிற பரிபூர்ண நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஆனா உங்க பொண்டாட்டி வச்சு கொஞ்சம் கேளுப்பா. என்ன எதுக்குண்ணே புதுசா அவளுக்கு பேச கேட்டு என்னத்த பண்ண போறோம்? அப்படி கிடையாதுப்பா. சில விஷயங்களை யோசிக்காம முடிவெடுக்க கூடாது. அவங்களையும் உள்ள இழுத்து விடுங்கப்பா. புருஷன்மாருக்கு உதவி பண்ற எண்ணத்துல அவளுங்க உங்களோட இருப்பாளுகள்ல. நான் சொல்றது புரியுதாப்பா? சேர்த்துக்கிறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் தேவையில்லா பேசுவாளுங்கண்ணே 2 பேரும். ஆமாண்ண, இந்த எனக்கும் ஒன்று வந்து வாச்சிருக்கேன். ஆளு சைஸை விட வாய் இவ்வளோ பெருசு. என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியலண்ண. ஏய் அதுக்கு தான்ப்பா நான் சொல்றேன். இந்த பூதத்துக்கு வேலை கொடுத்த கதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதே மாதிரி தான் இதுவும். இவளுக்கு வாயை அடைக்கணும்னா ஏதாவது வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இங்க பாருங்கப்பா, சரிண்ணே, நாங்கள் பேசுகிறோம். ஏப்பா நீங்க எதை பேசினாலும் அர்த்தத்தோட பேசணும்ப்பா. ஏப்பா கதிரு உனக்கு தான்ப்பா சொல்றேன் நான்.